தாட்சாயினி, தாட்சாயினி, என்னாச்சு தாட்சாயினி? அனுவோட அம்மா பேசுனது நினைச்சு வருத்தம் படுறியோ? அனு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா தாட்சாயினி, நீ கவலைப்படாத. அவங்க அம்மா ஏதோ ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுவும் வருத்தப்படாத, சரியா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இங்க பாரு தாட்சாயினி, என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்க பேரனோ பேத்தியோ வரப்போற சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. திடீர்னு இப்படி ஆன உடனே அவங்களுக்கும் மனசு கேட்காது. அதுக்கு காரணமானவங்களே வீட்டுல இருக்கிறாங்க. அதுவும் எல்லாத்தையும் யோசிச்சு உன்ன ஏதோ பேசியிருந்தாங்க. சரி விடு. இந்த ஒரு வாட்டி மட்டும் மனசுல எதுவும் வச்சுக்காத. இல்ல அத்தை, நான் எதுவும் நினைக்கல. ஏன் தாட்சாயினி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? அவங்க எதனா ரொம்ப பேசிட்டாங்களோ? இங்க பாரு தாட்சாயினி, அவங்க பேசுனது தப்பாவே இருக்கட்டும். சரி, என்ன பண்ண? நம்ம மேல தப்பு இருக்குன்றப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. அவங்க கேட்கற கேள்வி எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இதுக்கு காரணம் அவங்களே கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் உபசரணையும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன பண்ண? நம்ம நேரம் அப்படி இருக்கு, எல்லாம் சரியாயிடும். என்ன வந்தவங்க கிட்ட நீ தான் எடுத்து சொல்லணும், அனுவை நாங்க நல்லா பாத்துப்போம், இனிமே எந்த குறையும் இச்சுக்காம அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அப்ப இத்தனை நாளா குறையாதான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படிதானே அத்தை சொல்ல வரீங்க நீங்க? தாட்சாயினி அப்படி சொல்ல வரல தாட்சாயினி. இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு நம்ம தானே தைரியத்தை கொடுத்து சொல்லி விடணும், நாங்க எங்க வீட்டு பிள்ளைய நல்லா பாத்துப்போம்னு சொல்லிட்டு. நம்மளும் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன? அவங்க ஒரு கரைக்கு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு, நீ ஒரு கரைக்கு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு, இது என்ன லப்பர் பந்தா? ஒரு கரைக்கு பிடிச்சு இழுத்து விளையாட்டுக்கு குரங்கு மாதிரி. வாழ்க்கை, பிள்ளைங்களோட வாழ்க்கை, நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் தாட்சாயினி. ஆமா, நம்ம மேலே தப்ப வச்சுக்கிட்டு நம்ம எகிரக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னா இப்படி சண்டைக்கு வரீங்க அத்தை? இதை விட மோசமான வார்த்தையெல்லாம் என்ன பார்த்து அவங்க பேசினாங்க. நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இங்க இருந்து அணுவை பார்க்க போறதுக்கு நீங்க வெறுமனையே சாதம் மட்டும் செஞ்சு எடுத்துட்டு சொன்னீங்க. பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் கிடக்கா, இந்த மாதிரி நேரத்துல வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு போனேன். அந்த நேரத்துல என் அம்மா வந்தாலும் அவங்களை வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு நான் துணிஞ்சு நின்னுகிட்டு இருந்தேன். நீங்களே சொல்லுங்க அத்தை, நீங்க தானே அந்த இடத்துல இருந்தீங்க. பார்க்காதவங்க 1000 பேசலாம் அத்தை, ஆனா இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? என்கிட்ட வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமே இல்ல. ஆமா, என் பொண்ணு ஒன்னும் நான் ஒன்னும் அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அவங்க பொண்ணதான் என் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கதான் எனக்கு பொறுமையா அனுசரிச்சுட்டு போகணும். தாட்சாயினி, என்ன வார்த்தையெல்லாம் கொஞ்சம் தடுமாற மாதிரி இருக்கு? நீ பேசுறது எதுவும் சரியில்லையே. இது தாட்சாயினி பேசுற மாதிரி இல்லையே. என்ன பழைய மாதிரி மாறணும்னு நினைக்கிறியா? இல்லத்த, இவ்வளவு நாள் முட்டாளா இருந்திருக்கேன். இப்போ மச்சம் கண்ணை முழிச்சு தொடர்ந்து பாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தை யாருக்கு என்ன செஞ்சாலும் நம்மள கெட்டவங்கன்னு சொல்ற உலகத்துல நம்ம எதுக்கு துணிஞ்சு நிக்கணும்? ஏன் என் அம்மாவை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல எல்லாருக்கிட்டையும் சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இப்படி என் அம்மாவை மட்டும் இந்த வீட்டுல வச்சுக்கோங்க, என் அம்மாவை மட்டும் இந்த வீட்டுல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்டனா? இல்லன்னு சொல்லல. இந்த நிமிஷம் என் அம்மா மேல தப்பு இருக்குன்னு சொன்ன உடனே முதல் ஆளா எங்க அம்மா வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சது நான் தான். அதை பத்தி யாருமே பேச மாட்டீங்க, இதை பத்தி மட்டும் பேசுறீங்க. என் அம்மா வந்து இங்க இருக்கிறாங்க, அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி. தாட்சாயினி, அது அவங்க தெரியாம பேசிட்டாங்க, அதுக்காண்டி நீயும் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நீ தான் அவங்க கிட்ட தைரியத்தை சொல்லி பிள்ளைங்க வாழ்க்கை இந்த மாதிரி பிரிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அவங்க என்னன்னா அணுவை கூட்டிட்டு போறேன்னு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்காங்க. நீ தானே எடுத்து சொல்லணும். நான் எடுத்து சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லாத. நான் மறுபடியும் சொல்றேன், என் பிள்ளைய நான் அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அவங்க பிள்ளையதான் என் வீட்டுல வாழ சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்கதான் என் கிட்ட பொறுமையா இருந்து போகணும். ஆமா, இந்த தாட்சாயினி இனிமே யாருன்னு இனிமேதான் புரிஞ்சுப்பாங்க. நானும் வந்தவளை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பார்த்து. இதே பழைய தாட்சாயினியா இருந்தா ஒரு வார்த்தை பேசுவாளா இவ என்ன பார்த்து? என் தரத்தை நானே தாழ்த்திக்கிட்டேன். அதனாலதான் கண்டவளும் வந்து வீடேறி வந்து எனக்கு இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? எவளையோ நினைச்சு நான் ஏன் வருத்தப்படணும்? அதுக்காண்டி என் அம்மா பண்ணது தப்பு இல்லை, என் அம்மாக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் அம்மா பண்ணது தப்பு தான், அதே மாதிரி இவங்க பண்ணதும் தப்பு தான். இவங்க என்னைக்கு என் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்களோ அன்னைக்கு அவங்க பொண்ணை நான் இந்த வீட்டுல மருமவளா ஏத்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கறக்கும் இருக்காம போறக்கும் அவளோட விருப்பம். நான் இருன்னு சொல்ல மாட்டேன், இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். தாட்சாயினி, இது சுத்தமா நல்லா இல்ல தாட்சாயினி. நீ பேசுற விதம் நல்லா இருக்கு, நல்லா இல்லத்த, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னை பத்தி கவலைப்படாதவங்களை பத்தி நானும் கவலைப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஆமா, இனிமே நான் எப்படி இருக்கணுமோ என்ன பண்ணணுமோ அதை நானே முடிவு பண்ணிக்கிறேன். இவங்க அப்படி சொல்லிடுவாங்க, இவங்க அப்படி சொல்லிடுவாங்கன்னு நினைச்சு இத்தனை நாள் நான் இருந்தது எல்லாமே போதும். எனக்கு என்ன பண்ண தோணுதோ அதை நான் பண்ணதான் செய்வேன். யாருக்காண்டியும் நான் மாத்திக்கவும் மாட்டேன். இனிமே யாருக்காண்டியும் நான் தாழ்த்தி போற மாதிரி இல்ல. எவ்வளவு பிச்சைக்கார நாயி அவ வந்து என் வீடேறி என்ன கேவலமா பேசுவான், நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமோ? இல்ல நான் கேட்கிறேன், அவளுக்கு மட்டும் தான் சங்கட்டமா? அவளுக்கு மட்டும் தான் இழப்பா? நான் ஆசைப்பட்டு இருக்க மாட்டேன், நான் பேரனும் பேத்தி வரும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காள். அவ என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி, வீடேறி வந்துட்டாங்களேன்னு பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, இதே பழைய தாட்சாயினியா இருந்தா மரியாதை கெட்டு போயிருக்கும். நானும் பொறுமையா இருக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்தா ரொம்பதான் பேசிக்கிட்டு போறாங்க. இங்க பாருங்க அத்தை, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம், நானும் யார்கிட்டயும் பேச போறதில்ல. ஆமா, அத்தை பேசல சொத்த பேசலன்னு சொல்லிட்டு எவ்வளாச்சும் வந்தானா மரியாதை கெட்டு போயிரும். சொல்லி வச்சிருங்க. இனிமே அம்மா நொம்மா ஆட்டுக்குட்டின்னு யாரும் வரக்கூடாது என்கிட்ட. நான் என் வேலை உண்டு, நான் உண்டு இருந்துக்கிறேன். எனக்கு 3 வேளை சோறு போடுறாங்களா, இல்ல அதையும் போட முடியாதா சொல்லிருங்க. நான் பேசாம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம இவங்க பேசல அவங்க பேசலன்னு கவலைப்படுறாங்க நிலைமையில எல்லாம் நான் இல்ல. வந்துட்டு எவ்வளாச்சும் இந்த வீட்டுல இருக்கா, இல்லாம
போறான், எனக்கு என்ன கவலை? எனக்கு தான் யாரை பத்தியும் அக்கறை இல்லாம முத்திர குத்தி வச்சிருக்கீங்களே. நான் ஒரு சுயநலவாதி, என் அம்மா வந்து மட்டும் கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிற சுயநலவாதி. நான் சுயநலவாதியாவே இருந்துட்டு போயிடுறேன், பரவாயில்ல. நல்லவளா இருந்துகிட்டு சுயநலவாதின்னு பேர் வாங்குறத விட சுயநலமா இருந்துகிட்டு சுயநலவாதின்னு பேர் வாங்கிட்டு போயிடுறேன். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா, நான் சுயநலவாதி தான். என்னை பத்தி மட்டும் தான் நான் இனிமே யோசிக்க போறேன். எனக்கு என்ன தேவையோ என் பிள்ளைங்க பண்ணுச்சுங்கன்னா ஏத்துக்கிறேன், இல்ல பண்ண முடியலையா எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் அண்ணன் இருக்கான், என் அண்ணன் கிட்ட நான் கேட்டு வாங்கிக்கிறேன். தாட்சாயினி, இந்த தாட்சாயினி ஆச்சாயினி எல்லாம் இங்க வேண்டாத்த. தயவு செஞ்சு என்கிட்ட வந்து எதையுமே பேசாதீங்க. யார் வருத்தப்படுறாங்க வருத்தப்படல அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. எவளையாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போனா நினைச்சாங்கன்னா கூட்டிட்டு போக சொல்லுங்க. அதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல. யாரோ எப்படியே போட்டோம், எனக்கு என்ன. கேட்டியா நல்லா? அது வந்துமா, நீங்க எப்ப வந்தீங்க? எப்ப வந்தீங்களா? உள்ள இருந்து ஒரு தீனி இந்த வீட்டுல இருந்தா சண்டை தான் வருது, இங்க இருந்து கிளம்பு கிளம்புன்னு கூட்டிக்கிட்டு வந்தா. வெளியே வந்தாதான் தெரியுது இவங்க பேசுற பேச்செல்லாம். இத்தனை நாளா நல்லவ மாதிரி எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப தானே தெரியுது இவங்களுடைய சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு. நான் கூட என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, அணுவோட குழந்தை அழிஞ்சதுக்கு அவ அம்மா காரணம் இல்ல, இந்த தாட்சாயினி தான் காரணம். அணுவோட மாமியார் தான் காரணம். ஏய் இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது இந்த மாதிரி எல்லாம். உன் பொண்ணை பார்க்க வந்தியா, பாத்தியா, சோத்த தின்னியா, கிளம்பிக்கிட்டே இரு. அதை விட்டுட்டு என் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டு போயிடும். நான் ஒன்னும் நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க பழைய தாட்சாயினி இல்ல, அதுக்கும் முன்னாடி இருந்தால அந்த தாட்சாயினி. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன், என்ன செய்யணுமோ அதை தான் செய்வேன். எவ்வளவு வேணா இங்க இருந்து கூட்டிட்டு போ, அதை பத்தி எனக்கு அக்கறையே இல்லை. ஆமா, அவ ஏதோ ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காமா. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, அணுவை நாங்க நல்லா பாத்துக்கிறோம். உங்ககிட்ட எனக்கு என்னமா பேச்சு? நான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். தாஜாயினி, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, நான் சொன்னதுதான். யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை, எவரை பத்தி எனக்கு அக்கறையும் இல்லை. நான் எப்படி என் வேலை உண்டு இருக்கேன். சும்மா என் கிட்ட வந்துலாம் இந்த சவலாட்டெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஒண்ணு கிளம்பணுமா, அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு கையோட கிளம்ப சொல்லுங்க. இல்ல அந்த பொண்ணு இங்கதான் இருக்கணும்னு நினைக்கால இருக்க சொல்லுங்க. நான் அந்த பிள்ளையை வீட்டை விட்டு போகவும் சொல்ல மாட்டேன், இருணும் சொல்ல மாட்டேன். அவளோட விருப்பம். கேட்டியா? நல்லா கேட்டியா? இப்ப மச்சும் புத்தியில உரைக்குதா இல்லையா? சோத்த தானே திங்குற நீ? உன்னெல்லாம் நல்லா தானே வளர்த்தேன், இல்ல நல்ல வளர்ப்பு தானே நீ? இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. இவளதான் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அத்தை சொத்தன்னிக்கிட்டு இருந்தா போல. உன்னால என்னத்த சொல்றதுன்னு தெரியல. என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கிய. வீட்டுல சண்டை வரும்ட்டு இவ இன்னும் பேச்சு பேசுறாள். இவங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்களே இவள. சொல்லி நீ எப்படி இந்த வீட்டுல குப்பை கொட்டுவா? சொல்லுடி, வாங்கி தரேன்னு சொல்லி. இங்க பாருடி, மரியாதையே சொல்றேன். புடிச்ச கைய புடிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி வர ஏதாச்சும் எடக்கு பண்ணான்னு வச்சுக்கோ, அடி பிரிச்சிருவேன். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினது காணாத உனக்கு, இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது நீ வாழ்ற லட்சணம் என்ன லட்சணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ட்டு. ரகு கிகுனிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வாயகிய உரைச்சு போடுவேன். அமைதி பின்னாடியே வா. ஐயோ அம்மா, அவங்கதான் இப்படி பேசுறாங்கன்னா நீயும் ஏமா ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்க? எல்லா அம்மாவும் பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ என்னன்னா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுலயே இருக்கேன். நான் அவர் கூட வாழ்றது உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா? இல்ல நான் உன் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல என்னதான் நினைச்சு பண்ற நீ? என் பிள்ளை இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணி வாழ்றதை விட என் கூட என் பிள்ளை நிம்மதியா இருக்கிறதே பரவாயில்லன்னு தோணுது. ஒரு 3 வேளை சோத்த போவேன், தின்னுட்டு அங்கனே கடை உயிரோட வச்சே கடப்பேன். இங்க இருந்தான்னு வச்சுக்கோ, இதை உட்காந்துக்கிட்டு இருக்காளே இவ உன்னை அப்படி பிச்சு தின்னுடுவா. இவகிட்ட எல்லாம் உன்னை நம்பி எல்லாம் விடவே முடியாது. நீ அத்தை சொத்தை நாட்டுக்குட்டின்னு பின்னாடியே போவ, அவ ஏறி மிதி மிதிப்பா. வாங்கிக்கிட்டு அதையும் வெளியே சொல்லாம ஊன்னு அழுதுகிட்டு இருப்பேன். ஆமா, உன்னை தேவை அப்படின்னா உன் புருஷன் உன்னை தேடி அங்க வருவான், நீ வா. அஷிஷோ கடவுளே, ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு இத்தனை நாள் எங்களை நம்பி தானே விட்டீங்க, நாங்க நல்லா பாத்துப்போம்னு சொல்றோம்ல. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எந்த தாயாச்சும் இந்த மாதிரி பண்ணுவாளா? கொஞ்சமாச்சும் அறிவோட யோசிச்சு பண்ணுங்கம்மா. அந்த பிள்ளை இங்க இருக்கிறது தானே ஆசைப்படுது. அந்த பிள்ளையை எங்களால நல்லா பாத்துக்க முடியும், நாங்க நல்லா தான் பாத்துப்போம். தயவு செஞ்சு அந்த பிள்ளையை கையை விட்டுட்டு அப்படியே போயிருங்க. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளையை கூட்டிட்டு போறேன்னு நின்னுகிட்டு இருக்கீங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ உங்க பொண்ணா இருக்கலாம், இப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ எங்க வீட்டு மருமக. ஆமா, இல்ல என்ன மருமகன்னு கேட்கேன். என்ன மருமக? எந்த உரிமையில கேக்கீங்க? கால் மேல காலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காளே, இவ்வளவு நாள் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இவ்வளவு நம்பி ஓட சொல்லிட்டு போறீங்களா? 2 பிள்ளை இதே மாதிரிதான் மாமியார் மருமக சண்டையில செத்து போயிட்டு தெரியுமாவது உங்களுக்கு? ஏதோ மாமியார் மருமக சண்டை சாதாரண சண்டை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ இஷ்டத்துக்கு கால் மேல காலை போட்டுக்கிட்டு உன் பிள்ளை இருக்கணும்னா இரு, கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போங்கறா. ஏன் என் பிள்ளைக்கு 3 வேளை சோறு போடுற அளவுக்கு வக்கு இல்லாமையா கிடக்கிறானே? சோத்துக்காண்டி என் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைச்சீங்க நீங்க? என் பிள்ளை ஆசைப்பட்டான்ற ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் தான் இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க பாத்துக்கிற லட்சணம்னா நல்லா தெரியுதே. நல்ல வசதியான வீடுன்னு வெளியே போய் சொல்லிடாதீங்கம்மா. மருமக பாத்துக்கிறதுலதான் இருக்கு. தான் நம்பி வந்த பிள்ளைய நான் கண்ணு கலங்காம பாத்துக்கணும், அதுலதான் இருக்கு அந்த வீட்டோட பெருமை. நீங்க எல்லாம் போயிட்டு வெளியே சொல்லிடாதீங்க பங்களா வீட்டுல இருக்கோம்னு சொல்லி, காரி மூஞ்சில துப்பிடுவாங்க. அஷோ அம்மா, கைய விட்டுமா. இப்ப எதுக்கு என் கையை தட்டி விட்ட? இல்ல எதுக்குன்றேன் வச்சேன்னு வச்சுக்கோ, கண்ணத்துல கண்ணு 2 சிவந்து போயிடும். ஆமா,
அத்தை, வந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? முத்துமாரி, இதுக்கு முன்னாடி நீ வரலையே, இந்த உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே மகாராணி அம்மா, கால் மேல காலை போட்டுக்கிட்டு, இந்த வீட்டுல இவ மருமகளே இல்லையா, சும்மா இருக்கணும்னா இருந்துக்கிட்டோம், இல்லன்னா கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போட்டோம், அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அனு, நான் சொல்றதை கேப்பியா மாட்டியா? கூட நட, கூட நடன்னு சொன்னேன். முத்துமாரி, ஒரே ஒரு வாட்டி அம்மா கிட்ட சொல்லி புரியவே முத்துமாரி, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ண முத்துமாரி. ரகு வரேன்னு சொல்லியிருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காரு, இப்போ அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவாரு. அவர் வரப்போ நான் வீட்டுல இல்லைன்னா நல்லா இருக்காது, அவர் என்ன தேடி தான் கண்டிப்பா வருவாரு. இங்க பாரு முத்துமாரி, நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா அவரை கூட்டிக்கிட்டு நான் அம்மா வீட்டுக்கு வரேன். இப்போதைக்கு அமைதியே பிரச்சனை வேண்டாம், அம்மா இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க முத்துமாரி. ஏய், இங்க பாரு, நீ கிளம்புறதா இருந்தா கிளம்பு, அதை விட்டு என் பையனை கூட்டிட்டு போறேன், ஆட்டுக்குட்டி கூட்டிட்டு போறேன்ற பேச்செல்லாம் இங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நல்லாவே இல்ல, அவங்க பேசுறதெல்லாம் சுத்தமா. ஆமா, அத்தை சொல்றது எனக்கும் சரின்னு படுது. ரகுக்கு நீ முக்கியமா இருந்துச்சுன்னா அவர் அங்க வந்து பேசிக்கிட்டு எதுவா இருந்தாலும் நீ இப்போதைக்கு எங்க கூட வா. சின்ன முத்துமாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அத்தை சொல்றதுல எந்த தப்புமே இல்ல. அவங்க எந்த நம்பிக்கையில உன்னை இந்த வீட்டுல விட்டுட்டு போவாங்க சொல்லு? இவங்க இருக்காங்களே, இவங்கள நம்பியா? இல்ல நாளைக்கோ இன்னைக்கோ இருக்காங்களே இந்த பாட்டி, இவங்கள நம்பியா? இல்ல கேள்வி கேட்ட உடனே உன் புருஷன் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு உன்னை போயிட்டானே, அவனை நம்பியா? நான் கேக்குறேனே, தப்பா எடுத்துக்காரு அனு. உன் புருஷன் உன்னை நல்லா பாத்துக்கிறானவே இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அவர் உள்ள வந்து சொல்லிட்டு போட்டோம், ஐ மீன் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போட்டோம். சின்ன முத்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீயோ? அதான் அவன் சொல்லிட்டால, கிளம்பி. சின்னையா பேசிக்கிட்டு இருக்க நீயோ? புரியாத மாதிரி. ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளுமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு வேணா வரேன். அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, அவன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். அவனை வேணும்னா வீட்டுக்கு வர சொல்லு, இல்லன்னா அப்படியே இங்கே இருக்க சொல்லு. நீ வா, வீட்டுக்கு போலாம் வான்னு சொன்ன. இல்லம்மா, நான் விட மாட்டேன். பிள்ளை இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போறதுக்கு நான் விடவே மாட்டேன். நீங்க யாருமா முதல்ல என் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு அனுமதி தரதுக்கு? இல்ல கேக்குறேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க பிள்ளைய என்ன அப்படியே மொத்தமா தூக்கி உங்களுக்கு தத்து கொடுத்துட்டோம்னு நினைப்பா? என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளையை நாங்க தான் பெத்து வளர்த்து சீராட்டி பாராட்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், நல்லா பாத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுல இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே என் பிள்ளைய கூட்டிட்டு போயிருப்பேன். எல்லாம் என் தலை எழுத்து. குழந்தைய அழிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா பாரு. நல்லா பாட்டி, அம்மா சொல்றதா சரி. ரகுவை அங்க வர சொல்லுங்க, ரகு காண்டி நான் வெயிட் பண்றேன்னு சொல்லுங்க. அவர் வந்து அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வருவாருன்னு சொல்லி நம்பிக்கையில தான் அனு போயிருக்கான்னு சொல்லுங்க பாட்டி. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை முடிக்க முடியாது, இங்க இருந்தா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். ரகுக்கு நான் வேணும்னா அங்க வர சொல்லுங்க. இதுக்கு மேல என்னமா, அதான் என் பொண்ணு சொல்லிட்டால, வழிய விடுங்க. கிளம்புறோம், தயவு செஞ்சு அப்படியே கிளம்புங்க. போயிட்டு வரோம் பாட்டி. சின்னையா, நீயும் இந்த மாதிரி பேசி அவங்க கூட்டிட்டு போக வச்சுட்ட, நீ ஆச்சு கொஞ்சம் விவரமா பேசுவான்னு நினைச்சேன். கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பா ரகு அணுவை தேடி வருவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் அத்தைக்கும் புரியணும், இங்க உட்காந்துட்டு இருக்காங்களே இவங்களுக்கும் புரியணும். என்னதான் ட்ரை பண்ணாலும் அணுவையும் ரகுவையும் பிரிக்க முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிர் தான் காதலிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நினைச்சாதான் அவங்க 2 பேரால பிரிய முடியுமே தவிர இவங்க எல்லாம் நினைச்சா யாராலையும் பிரிக்க முடியாது. ரகு எந்த அளவுக்கு அணுவை லவ் பண்றான்னு சொல்லி என் அத்தை புரிஞ்சுப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ரகுவை பத்தி எனக்கு தெரியும். அணுவை இங்க இருந்து கூட்டிட்டு போனான்னு தெரிஞ்ச உடனே அங்க வருவான். நீங்க ரகு கிட்ட மட்டும் சொல்லுங்க, அவர் வந்து பாத்துப்பாரு. நீ என்னமோ சொல்றா, எனக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். நீங்க ரகு வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா மச்சான்? சொல்ற மச்சான், என்னடா? காவி ஃபோன் பண்ணுங்க, எப்போ ஃபோன் பண்ண மச்சான்? நான் ஃபோன் பண்ணாம இன்னைக்கு என்றா மச்சான் நீயே ஃபோன் பண்ணிக்கா? ஃப்ரெண்டு கஷ்டிருக்கான்னு நினைச்சு ஃபோன் பண்ணியா மச்சான்? என் மனசு உனக்கு மட்டும்தான் மச்சான் புரியுது. யாரோ போத நாயே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டேன். ஜெனிஃபர் இப்பதான் ஃபோன் பண்ணான், அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான். சரி உனக்கு ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கியா? வந்தன் வச்சுக்கியா அப்படி மிதிச்சு கொன்னுருவான் உன்னை. என்ன மச்சான், நீ எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மச்சான். நான் குடிகாரன்டா, குடிகாரன் கூட யாராலையும் வாழ முடியாது. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கேன். இப்போ அவ வருவா, நான் குடிச்சத பாப்பா, என்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிருவான் மச்சான். பைத்தியக்காரா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? நான் வந்தன் வச்சுக்கேன், நல்ல நேரம் நான் பக்கத்துல இல்லைன்னு நினைச்சுக்கோ. எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்கியே. இல்ல நான் தெரியாத கேக்குறேன், யாராச்சும் குடிகாரன் கூட வாழணும்னு நினைப்பாங்களா? கரெக்ட் மச்சான், 100% கரெக்ட். அதனாலதான் இத குடிச்சேன். நான் குடிக்காம இருந்தேன் வச்சுக்கேன், அவகிட்ட என்னால பேசவே முடியலடா, என் மனசுல என்ன இருக்குன்னு. இப்ப நான் குடிச்சிருக்கேன், ஆனா என் மனசுல இருக்கிறத பேச போறேனே. டேய்,
என்னடா உளறிட்டு இருக்க? வேணுக்குன்னு தான் குடிச்சேன்னு சொல்ற, அவ வந்து பார்த்தா அதுக்கப்புறம் சண்டை வரும்னு சொல்ற. லூசடா நீ? மச்சான் எல்லாம் பிளான் பண்ணி தான்டா பண்ணிருக்கேன். அஹ், அவளுக்கு என்ன பிடிக்கலையா, வேற வழியே இல்லாம என் கூட இருக்கா மச்சான். வேண்டாம் மச்சான், யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, ரொம்ப தப்பு. ஏற்கனவே என்னால அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. போதும், இனிமேலாச்சும் வேற யாராச்சும் நல்ல வாழ்க்கைய பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கட்டும். என் கூட இருந்தா அவன் நல்லா இருக்க மாட்டான் மச்சான். நல்லா இல்லையா, என்ன அவ புருஷனாவே நினைக்கலையா. அவதான் மச்சான் சொன்னா. என்னடா உளறிட்டு இருக்க பைத்தியக்காரா? டேய், நான் வளரலடா, அவதான் சொன்னா. நான் அவன் புருஷன் இல்லையா, ஜஸ்ட் ஃப்ரெண்டா. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான் மச்சான், புருஷன் இல்லையா. அவ என் கூட வேற வழியே இல்லாம தான் இருக்காளாம். அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காடா, இன்னொருத்தங்கிட்ட உட்காந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காடா. என் விஷயத்த என் கிட்ட தான்டா பேசணும், என்ன பிடிக்கலன்னா என் கிட்ட தான்டா சொல்லணும். அதான் மச்சான், என்ன பிடிக்காம எதுக்கு என் கூட வாழணும்? ஆ, இப்ப நான் குடிச்சிருக்கேன், நான் குடிச்சா அவளுக்கு பிடிக்காது, கண்டிப்பா சண்டை வரும். சண்டையில என்னை விட்டு போயிருவா, அதனாலதான் குடிச்சேன். ஆமா, போட்டும், போய் அவ சந்தோஷமா இருக்கட்டும்டா, எனக்கு கவலை இல்லை. அவ என் கூட இருந்தாதான் அவ கவலைப்படுவா, என்னை விட்டு விலகி இருந்தா அவ சந்தோஷமா இருப்பா. டே குடிகார நாயே, வந்தன்னு வச்சுக்கே உன கொன்னுருவான் பாத்துக்கோ. ஆமா, சரி எங்க இருக்க? வீட்டை வீட்டை மச்சம் இருக்க, வீட்டுல இருக்கேன், வேற எங்க போவேன்? இங்க பாரு மச்சான், தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் மச்சான் அறிவு இருக்கா? எவனாச்சும் வீட்டுல வந்து குடிப்பானாடா? நீ தானடா பெரிய இவனாட்டா சொன்ன. அவளுக்காண்டி நான் குடிய விட்டுட்டேன், இனிமே சந்தோஷமா இருக்க போறேன், இந்த குடி கன்றாவி எல்லாம் தொடவே மாட்டேன்னு சொல்லி இப்ப என்ன கன்றாவிக்கிட்ட அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்க? அத சொன்னேன் மச்சான், அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு, நான் அவ கூட இருந்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சுதான் மச்சான் சொன்னேன். ஆனா என் கூட இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையா. அதான் சரி, நான் கெட்டவனாவே இருக்கிறேன். இன்னும் கேடு கெட்டவனா இருந்தா இன்னைக்கே என்னை விட்டுட்டு போயிருவாள் அவ. இன்னைக்கே போயிட்டான்னு வச்சுக்கோ, அவன் நிம்மதியா இருப்பா. அதனாலதான் இப்படி பண்ணேன். நீ போன வை, எனக்கு தலைவலிக்கு, நான் தூங்க போறேன். டி 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 லூசு மாதிரி ஏதாச்சும் பண்ணி வைக்காதடா. நீ குடிச்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவ உன்னை விட்டுட்டு போயிருவா. பைத்தியக்கார மாதிரி பண்ணாத, சொல்றத கேளு, மூடிக்கிட்டு படுத்து தூங்கிடு. அந்த பாட்டில் கன்றாவி எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு படுத்து தூங்குன்னு சொன்னேன். ஆமா மச்சான், தூங்கதான் போறேன். ஆனா பாத்து பக்கத்துலயே வைக்கணும், அப்பதான் அவளுக்கு தெரியும் நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லி. இல்லம் வச்சுக்கேன், அவ மறுபடியும் என்னை நம்பி ஏமாந்துருவா. அதான், நான் கெட்டவன் மச்சான், என் கூட யாரும் வாழ முடியாது. அவ என் கூட வேண்டாம், அவ என் கூட வாழ்ந்தா அவ வாழ்க்கை நாசமாயிரும். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஆமா. ஆ, மச்சான், நான் நாளைக்கு பேசுறேன்டா, வைடா. ம். டி 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 குடிக்காரா, நான் சொல்றது கேளுடா மச்சான், கொஞ்சம் மச்சான் யோசிச்சு பண்ணு, இந்த மாதிரி பண்ணாத. ஷூ, நீ லைன்ல இருக்கியாடா? பைத்தியக்காரா பைத்தியக்காரா, நான் வச்சுக்கிட்டு. நில்லுங்க அத்தை, ஒரு நிமிஷம். என்னதா சைனி, இன்னும் என்ன பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல, தயவு செஞ்சு பேசாத. இத்தனை நாள் நாடகம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியாம உன் கூட சேர்ந்து எதுக்குதான்? சே, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, எனக்கு வேற வழி தெரியல அத்தை. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவ்வளவு நேரம் ஏதோ ராட்சசி மாதிரி கத்திட்டு இப்ப ஓடி வந்து என் காலில் விழுந்துட்டு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இல்ல அத்தை, இங்க அனு ஒரு ரகு இருந்தா ரெண்டு பேரும் நம்ம கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி கொடுத்தும் பேச மாட்டேங்கிறாங்க. நம்மள பிரிஞ்சிருந்தா வச்சு அவங்க பேசுவாங்கன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ண நானு. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ரகு என்னன்னா ரூம்குள்ளேயே அடைஞ்சே கிடக்கான், என் பிள்ளை இப்படி பார்க்க முடியல அத்தை.
அதனாலதான் அத்தை அங்க போய் இருக்கிற மாதிரி பண்ணேன். அனுவோட அம்மா அனுவை கூப்பிட்டுக்கிட்டு இருந்ததை அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் கவனிச்சேன். நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கண்டிப்பா அவங்க கூட்டிட்டு போயிருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அத்தை பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு ஒண்ணுமே புரியலதா சைனி. நீ என்னதான் பண்ண போற, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணும் விளங்கல.